வணக்கம். நான் உங்கள் எஸ்நியூஸ் கேஜிஎஃப் ஸ்ரீகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி இவர்களின் கூட்டணியோடு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பை தராமல் கூட்டணி அவர்களோடு அமைத்து தேர்தலை வருவதற்கு ஒரு இடம் தராமல் போன கூட்டணி கட்சிகளுக்கு மீண்டும் நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு நமது உங்கள் எஸ்நியூஸ் கேஜிஎஃப் மீண்டும் மீண்டும் நன்றி உறுத்தாக்கிக் கொள்கிறது. மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் மக்கள் பணம் எவ்வளவு பணம் விரயமாகும் என்பதை மனதில் கொண்டு நாம் அவர்களை எல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். தயவுசெய்து நீங்கள் தவேகாவுக்கு ஆதரவு கொடுங்கள், அவர்கள் என்னதான் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்பதை வலியுறுத்தி இருந்தோம். அதே போன்று நம்மை போன்ற பல ஊடகங்களும் மக்களும் அந்த எதிர்பார்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்றாற்போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கின்றது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி யாருடைய வேண்டுகோளும் இல்லாமல் அவர்களாகவே தவேகாவை அழைத்தவுடன் போய்விட்டார்கள். மேற்கொண்டு இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் அந்தந்த கட்சியினரோடு பேசி மக்களுடைய வலுவான கருத்தை கேட்டு அறிந்து தவேகாவிற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு உங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மீண்டும் மக்கள் உங்களை நிராகரிக்கின்ற வகையில் உங்கள் ஆட்சி அமைந்து விடக்கூடாது. கூட்டணி கட்சிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல், கூட்டணி கட்சிகள் இன்று காலை கூட உங்களுக்கு ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அந்த கண்டனத்தை அவர்கள் வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்னதாகவே தேசிய கீதத்தையும் வந்தே மாதரம் பாடலையும் பாடிவிட்டு மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் பாடலை பாடியதற்காக அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இதற்கு முன்னாடியே ஒரு கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தபோது சட்டசபையில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடியே தீர்வோம் என்று அந்த சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது போன்ற விஷயங்களுக்காகலாம் நீங்கள் ஒருமித்த கருத்தோடு இல்லாமல் போனால் கட்சி நடத்துவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே கட்சி நடத்துவதற்கு கடினமாக இருக்கும் என்று சொல்வதை விட ஆட்சி நடத்துவதற்கு கடினமாக இருக்கும். ஆகவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் இனி வருங்காலத்தில் நடக்க விடாமல் தடுத்து மக்களுக்கான சேவையை செய்வதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். மீண்டும் 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 நீங்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஆனால் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா இல்லையா என்பதை காலம்தான் நிர்ணயிக்கும். இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். மக்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் 2500 ரூபாய், வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர், 200 யூனிட் மின்சாரம், இலவச பஸ் வசதி, இன்னும் ஏராளமான அறிக்கைகளில் நீங்கள் இலவசத்தை வாரி வழங்கியிருந்தீர்கள். அதற்கு நேரமும் கேட்டிருந்தீர்கள். பதவியேற்பு விழாவில் அதிக காலம் எடுத்துக்கொள்ளாமல் விரைவில்
அந்த சலுகைகள் எல்லாம் மக்கள் சென்றடைய வேண்டும் மக்களுக்கு என்பதை மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஐயா ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்களே திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்று உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் பதில் சொல்லும். மீண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ் கேஜிஎஃப் ஸ்ரீகுமார். நன்றி, வணக்கம்.